அதாவது எல்லா துறைக்கும் விடுமுறை வந்தாலும் அம்மாவின் சமையலறைக்கு விடுமுறை உண்டா? 3 வேளையும் சமைத்து போடுகின்ற அம்மாவின் நீங்கள் என்றாவது சாப்பிட்டீர்களா என்று கேட்டதுண்டா? தம்பி அரவிந்தன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளாவது உங்க அம்மாட்ட கேட்டீங்களா? சொல்லுங்க. என்னென்ன பேச்சு வேர்க்க விறுவிறுக்க, எதுக்கு இம்புட்டு ஆவேசம்? நாங்கள் சமைக்கிறோமா சமைக்கிறோம் நினப்பா பேசணும். நாங்கள் சமைக்கிற எங்களுக்கு கூட இவ்வளோ வேர்க்காது போல சும்மா பேசுகிறோம். உனக்கு இம்புட்டு வேர்த்து ஊற்றுது. வேர்க்க விறுவிறுக்க கறி பூசிக்கிட்டு அப்படியே அழுக்கு துணியோட வெளில வந்து சமைச்ச காலம்லாம் நம்ம மலருடைய காலம் தான், சங்க காலம். இப்போ நாங்கள் இருக்கிறது அப்படி கிடையாது. 2K வந்துட்டோம், செண்டிகள் வந்துட்டோம். அப்படி கிச்சனுக்குள்ள உள்ளே போன உடனே நீங்கள் பார்க்குற மாலில் பார்க்குற மாதிரி லெக்சுரஸான சில லைட்டு, அப்படி கரண்ட் அடுப்பு வந்துருச்சு. அப்படி பட்டனை தட்டுனா சுடுதண்ணி வருது, பட்டனை தட்டுனா இட்லி வருது, சட்னிக்கு அரைக்கணுமா மிக்சியில் போட்டால் அதுவே அரைச்சி கொடுத்துது, மாவு அரிசியை மட்டும் போட்டால் போதும் அதுவே ஆட்டி அதுவே வந்துடுது எங்கள் இடத்துக்கு. இப்போ இருக்கும்போது நாங்கள் ஏங்க அதை சலிப்பாக எடுத்துக்கணும், மகிழ்ச்சியாக தான் எடுத்துக்கிறோங்கிறேன் நான். சார், பெண்கள் வீட்டுக்குள் மட்டும்தான் கணவனுக்கும் பிள்ளைக்கும் சமைத்து போட வேண்டும் என்று கட்டாயப்படுத்திய காலத்தில் எங்கள் பெண்களுக்கு சமையல் சலிப்பாகத்தான் இருந்தது. தட்டில் சோறு போடும் வரைக்கும் எங்களுக்கு சலிப்பாக இருந்தது. எங்களுக்கு பிடிச்ச உணவை தட்டில் இல்லை நெட்டில் போட ஆரம்பிச்சோம். நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம் நடுவர் அவர்களே. என்னைக்கு சமைக்கிறது சலிப்புன்னு இந்த மாதிரி கூட்டம் பேச தொடங்குச்சோ, என்னைக்கு அஞ்சரை பட்டி எல்லாம் நம்ம வீட்டை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சுச்சோ, அன்னைக்கே மருந்து பெட்டி அத்தனை நம் சமையல் அறைக்கும் வீட்டுக்குள் வந்து விட்டதா இல்லையா? தமிழ் பண்பாடுனாவே என்னங்க? பட்டி வேட்டி பட்டு சட்டை புடவை கட்டுறது அது மட்டும் இல்லை, சாப்பாடு தாங்க நம்முடைய பண்பாடே. அப்படிப்பட்ட உணவு எப்படி எங்களுக்கு வந்து நீங்கள் கஷ்டம்னு சொல்லுவீங்க? சமைக்க தெரியுதோ தெரியலைங்க, யூடியூப்பில் ஏதோ ஒரு அக்கா நம்ம நாஞ்சில் அண்ணன் மாதிரி ஆட்கள்லாம் சமைச்சு போகிறத பார்த்து அவங்க ஒய்ஃபு சமைக்கிறத பார்த்து சரியோ தப்போ உப்பு போடுறோமோ போடலையோ காரம் இருக்கோ இல்லையோன்னு ஏதோ ஒன்றை வச்சு என் அப்பா கேட்டார், என் அம்மா கேட்டால், என் தம்பிக்கான ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்குற பெண் பிள்ளைகள் இன்றைக்கு வரைக்கும் இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு தானே இருக்கிறார்கள். எங்கள் அப்பாங்க, நான் முதன்னு சமைக்கும்போது நான் சாம்பாரில் உப்பே போடலை, அதை கொண்டு போய் கொடுத்தேன். எங்கள் அப்பா சொன்னார், மலர் விஜய் அக்கா சொன்னாங்கல்ல, எந்த ஆண்களும் இப்போ வந்து பாராட்டுறதே இல்லைன்னு. நான் ஜென்ஜி தான், 2K கிட்டா தாங்க இருக்கேன். முதன்னு எங்கள் அப்பாட்ட சாம்பார் வச்சு அப்படி கொண்டு கொடுக்கும்போது அதில் உப்பே இல்லை. என் தம்பியெல்லாம் நல்லான்னு சொல்லும்போது எங்கள் அப்பா சொன்னார், இது நாள் வரைக்கும் எங்கள் அம்மா, என்னோட அம்மா என் பொண்டாட்டி சமைச்சதோட என் மகன் இன்னைக்கு சமைச்சது எனக்கு தேனாமே தான் இருந்துச்சுன்னு எங்கள் அப்பா பாராட்டினேங்க. அந்த கணம் என்னை போன்ற எத்தனை பெண் பிள்ளைகள் சமைக்கவே வேண்டான்னு முடிவு எடுத்திருந்தாலும் கூட என் அப்பாவுக்காக நான் சமைப்பேன்னு முடிவெடுத்தவங்க. அது ஒரு விதமான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு.